ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா உலகத்தின் நாடு ஸ்தோத்திரிங்க பார்ப்போம். ஆண்டவர் நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ செய்த அதிசயங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இங்க நினைவாய் இருக்கிறவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாய் விளங்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இரவிலே உண்டாகும் பயங்கரத்திற்கு எங்களை காப்பாற்றுகிறவரே ஸ்தோத்திரம். பகலில் பறக்கிற அம்புக்கு எங்களை தப்புவிக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை உங்கள் கரத்தில் இருக்கிறது. எங்கள் ஊழியம் உடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறார்கள். எங்கள் பெற்றோர் உங்களுடைய கரத்தில் இருக்கிறார்கள். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவ்வப்போது சந்தித்து வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலதோறும் புதிதாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இது எவ்வளவு உண்மை உள்ளவர், எவ்வளவு நீதி உள்ளவர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு தயவு உள்ளவர். 1000 தலைமுறை வரைக்கும் உடைய இரக்கத்தை காண்பிக்கிறது. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சைய இந்த பாடலை பாடுவோம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் சுமைகள், என் பாருங்கள் என் சுமைகள், உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவினின்று, என் ஜீவனை அழிவினின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கைகளை உயர்த்தி மோசே உயர்த்தினது போல சொல்லுங்க. ரெவதிமில உயர்த்தினது போது ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. அமலேக்கியர்கள் எங்களுக்கு முன்பாக, பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக, எசபேல் போன்ற அரக்கர்கள் எலியாவுக்கு முன்பாக, வியாதிகள் எங்களுக்கு முன்பாக, தரித்திரங்கள் எங்களுக்கு முன்பாக, சாபங்கள் எங்களுக்கு முன்பாக,
விரக்திகள், வேலையிலே பிரச்சனைகள், இவற்றின் வழியாக நிற்கிற நாங்கள் கைகளை உயர்த்தி உம்மை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க சொல்லிக் கொடுத்ததுதான். என் கையை உயர்த்தி ஜெபம், அப்பொழுது மேற்கொள்வீங்க. மோசே இடத்துல சொன்னதுதான். நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நாங்க சும்மா தான் இருக்கிறோம். நாங்க நம்புகிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அவர் பேர் கர்த்தர் யெகோவா. அவர் பேர் இயேசு, சர்வ வல்லவர். அவர் பரிசுத்த ஆவியானவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யெகோவா ஸ்தோத்திரம், யெகோவா ஸ்தோத்திரம், யெகோவா ஸ்தோத்திரம், யெகோவா ஸ்தோத்திரம், யெகோவா ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மறுபடியும் யோவான் 20ஆம் அதிகாரம், John chapter 20 verse 26. இங்க மறுபடியும் நிறைய வார்த்தைகள் வரும். அதே உங்களுக்கு ஒரு அசைன்மெண்டா கொடுக்கிறேன். உயிர்த்தெழுந்த பிறகு மறுபடியும் என்ற வார்த்தை எத்தனை முறை வருகிறது? இதெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன், ஃப்ரீயா இருந்தீங்கன்னா தேடுங்க. அதை பத்தி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நீங்க தேடணும்னு அவசியம் இல்லை. பட் இதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வேதத்தை வாசிக்கிற அந்த அந்த பழக்கத்துல ஒரு புதிய வழிகளில நீங்கள் ஆண்டவரை தேடுவதற்கு உதவியா இருக்கும். ஏன்னா வேர்ட் ஸ்டடி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். மறுபடியும் உயிர்த்தெழுந்த பிறகு இந்த மறுபடியும் என்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. 26ஆம் வசனம் 26ல, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவளோடு கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். சரி, இந்த கதை உங்களுக்கு தெரியும்ல. அப்போ இப்படி ஒரு கேள்வி நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். சிலுவையில இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை அறையிறாங்க, கொலை செய்யறாங்க. எப்போ? ஃப்ரைடே. டைம் என்ன? 3 o'clock. தேர்ஸ்டே அவரை அரெஸ்ட் பண்றாங்க. தேர்ஸ்டே கெத்செமனே தோட்டத்துல பேதுரு ஒருவன் உடைய காதை வெட்டுகிறான். அதுக்கப்புறம் அவர் எஸ்கேப் ஆறாரு. எஸ்கேப் ஆயிட்டு ஒளிஞ்சு ஆண்டவரை ஃபாலோ பண்றான். சரிங்களா? அதன் பிறகு இந்த வியாழன் வெள்ளியில பேதுருவை தவிர வேறு எந்த சீஷர்களுடைய பேரும் அவர் சிலுவையில பாடுபட போகிற பொழுதும், கோர்ட் ட்ரையல் நடக்கும் பொழுதும், அவர் போகும் பொழுது யாரும் அவரோடு கூட இல்லை. எல்லாரும் சிதறி ஓடி தலைமறைவாயிட்டாங்க, எக்ஸப்ட் பீட்டர் அண்ட் ஜான். ஏன் ஜான்னா, சிலுவையில அடியில வரைக்கும் ஜான் வந்து இயேசுவை பின்தொடர்ந்து அவன் வந்தான். அப்போ கொஸ்டின் இதுதான், வேர் இஸ் தாமஸ்? முதல்ல தாமஸ் பேர் நமக்கு தெரியும், திதுமு எனப்பட்ட தோமா. நம்ம தாமஸை எப்படிலாம் கூப்பிடுவோம்? சந்தேக பிறவி, அவன் வந்து டவுட்டிங் தாமஸ் அப்படின்லாம் நம்ம அழைப்போம். தோமா, அவன் எங்க போனான்? வியாழக்கிழமை இழுவரில் இருந்து இதோ 8 நாள், அவர் உயிர்த்தெழுந்த 8வது நாள் வரைக்கும் பேதுரு எங்கே இருந்தார்? கேள்வி. தாமஸ் எங்கே இருந்தார்? தாமஸ் எங்கே இருந்தார்? தாமஸ் எங்கே இருந்தார்? ரைட். இந்த கேள்விதான் நான் உங்களுக்கு இந்த விடையை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து, எங்க இவரை வந்து ஆண்டவர் தான் ஜெபம் பண்ணி திதுமு எனப்பட்ட தோமா அப்படி சொல்லி 12 பேர்களில ஒருவராக தேர்ந்தெடுக்கிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12லிருந்து 15ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தோமாவை திதுமு எனப்பட்ட தோமா என்று
தேர்ந்தெடுக்கிறாங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. யோவான் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது திதுமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷரை நோக்கி, அவரோடு கூட மறிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தாமஸ் யாரு? சீஷர். சீஷர்ல ஒருவர். இப்போ என்ன நடக்குதுன்னா, அவர் இவரை லாசரை உயிரோடு எழுப்பும் பொழுது இயேசு பயங்கர பெரிய அற்புதம் செய்துட்டார். இப்போ ஜனங்கள் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க? அங்கிருந்த யூதர்கள் என்ன யோசிக்கிறாங்க? ஐயோ, இவ்வளவு பெரிய அற்புதம் செய்யிட்டானே, இவன் பின்னாடி எல்லாரும் போயிருவாங்களே. அப்படிதான் வசனம் சொல்லுது. எல்லாரும் போறாங்களே, இவனை உயிரோடு வைக்க கூடாது, அவனை எப்படியாவது கல்லெறிந்து கொன்றணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றப்போ அவர் திரும்பவும் அந்த ஊருக்கு போறார், எருசலேமுக்கு போகிறார். அப்போது எல்லா சீஷர்கள் சொல்றாங்க, மற்ற சீஷர்கள் சொல்றாங்க, ஏற்கனவே நம்மளை பிளாட் பண்ணிட்டாங்க, நம்மளை கொலை பண்ண பாக்குறாங்க, நம்ம போக வேண்டாம் அப்படி சொல்லும் பொழுது இங்கே திதுமு எனப்பட்ட தோமா சொல்றான், 3.5 வருஷம் அவரோடு வாழ்ந்தோம், ஊழியம் செய்தோம், 2 பேரை அனுப்பினார், நிறைய போய் அற்புதம் மினிஸ்ட்ரி செய்தோம், ஊழியம் செய்தோம், நிறைய ஊழியத்துல மிராக்கிளை பண்ணோம். இப்போ அவருக்குன்னு ஒரு ஆபத்து வரும் பொழுது அவரை விட்டு விடக்கூடாதுப்பா, தப்புப்பா, நம்ம போலாம், அவரோடு கூட சேர்ந்து நம்ம மறைக்கலாம். என்ன பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எல்லாரும் பயப்படுறாங்க. பேதுரு, அவரோடு அன்பா இருந்த யோவான், அந்திரேயா, இவங்க எல்லாம், ஜேம்ஸ், யாக்கோபு, இவங்க எல்லாம் பயந்து போகும் பொழுது இவன் மாத்திரம் சொல்றான், லெட் அஸ் கோ அண்ட் டை வித் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவர் யாரு? 12 டிசைபிள். 2வது என்ன பார்த்தோம்? அவருக்காக சாகவும் துணிந்து, அவரோடு கூட நான் செத்து போனாலும் பரவாயில்ல என்று சொன்ன பேதுருவை இங்கே நாம பார்க்கிறோம். சரிங்களா? யோவான் 14ஆம் அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் திருப்பிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1-5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதுல உங்களுக்கு எல்லாருக்கும் இது வாக்குத்தத்தமா அமையட்டும், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், our heart are troubled now. நம்ம இருதயம் பயங்கரமா கலங்கி இருக்கிறது. அதனால அவர் சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்துல விசுவாசமாயிருங்கள். என்ன, ஏன் இருதயம் கலங்கி இருக்கு? ஆண்டவரே இல்ல அப்படின்னு ஒரு நிலைமை வரப்போகுது, அதனால நீங்க கலங்கி இருக்கிறீங்க. நான் எங்க போறேன்? பிதா வீட்டுக்கு போறேன், அங்கே ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களை நான் மறுபடியும் என்னிடத்துல சேர்த்துக்கொள்வேன் நான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். 4ஆம் வசனம் தான் முக்கியமான வசனம். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் இயேசு. கவனிங்க, நல்ல கவனிங்க. செகண்ட் பாயிண்ட் தோமா பேசின வார்த்தையில செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட், அவர் டிசைபிளை தேர்ந்தெடுக்கும் போது அவர் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. 2வது 11th சாப்டர்ல லாசரு உயிரோடு எழும்பும் பொழுது, வாங்க நாம போய் சாகலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. இப்போ ஒரு கேள்வியை வைக்கிறார். என்ன கேள்வி? தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். இதுல என்னங்க பெரிய பெரிய கண்டுபிடிப்பு, என்ன பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க? என்ன கேட்டாரு அவரு? பெருசா என்ன கேட்டாரு? திருப்பி வாசிக்கிறேன் பாருங்க, நான் அப்படிதான் சொல்றேன். பெருசா என்ன கேட்டாரு? தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எதனால் அறிவோம்? இப்ப நான் கேள்வி கேட்கிறேன் உங்களை. இப்ப நான் உங்களுக்கு கேள்வி, தாமஸை விட்டுருங்க. இப்ப நாம நம்முடைய நாட்கள் வரும்போது இறந்தால், அல்லது நமக்கு பிரியமானவர்கள் இறந்திருந்தால், அவருடைய ஆத்துமா, அவருடைய ஆவி எங்கே இருக்கும்?
இப்ப நாம இறந்தா கண்ணை மூடினா நம்முடைய ஆத்மா, சரீரம் இங்கதான் இருக்கும். சரீரம் கல்லறையில அதுக்கு ஒரு பெயிண்ட் அடிச்சு ஒரு பேரை வச்சு வச்சிருவாங்க. சரீரம் அதனுடைய எல்லா மண்ணுக்கு மண்ணா போகும். ஆவியும் ஆத்மாவும் எங்க போகும்? இயேசு கிறிஸ்து இந்த பரலோகத்தை பற்றி, பரலோக வாழ்வை குறித்து தான் இங்க பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு உள்ள ஒரு டவுட் என்னன்னா, மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? சும்மனா சொல்றாங்க இவங்க, எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம மனதுல எழுப்புகிற இயல்பான கேள்வி. அத முன்னமே யார் கேட்டது? தோமா கேட்டார். அதனால என்னன்னா ஒரு விடை வருது. என்ன விடைனா, இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயம், பெரிய விஷயம். நீங்க அதை தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, 12ஆம் வசனம், மெய்யாகவே மெய்யாக. அதுக்கப்புறம் பிலிப் எடுத்துக்கிறார் அந்த டாபிக்க. தோமா விட்டவனே, தோமாக்கும் புரியல, பிலிப்புக்கும் புரியல, பேதருக்கும் புரியல, யோவானுக்கும் புரியல, இந்த கிளமெண்ட்டுக்கும் புரியல, நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் புரியல. நம்ம எங்க போறோம்னு தெரியல. அப்புறம் பாரு, அந்த டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 12th verseல, நான் பிதாவிடத்துக்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரிகளை செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ பிதாவில் குமாரன் மகிமைப்படும்படியாக அதை செய்வார். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் என் பிதாவிடத்தை வேண்டுகொள்வேன், அப்போது என்னென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்காக அனுப்புவார். 18ஆம் வசனம், இதோ நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் என்னை உலகம் காணாது, நீங்களும் என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்கள் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். எவ்வளவு பெரிய டாபிக்க இந்த தாமஸ் ஆரம்பிச்ச உடனே என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனின் பிதா மகிழ்ப்படும்படியாக அதை நான் செய்வேன். ஒரு காரணத்தை புரிஞ்சுங்க, தோமா அப்படின்னாவே, தோமா பரலோகத்தை பற்றி ஒரு டீட்டெயில்டான விஷயத்த அவ வாஞ்சித்து கேட்டபடினால இன்னைக்கு நாம பரலோகம் ஒண்ணு உண்டு. அந்த பரலோகத்துக்கு நாம் எல்லாரும் போகிறோம். அங்க இயேசுவோடு கூட வாழ போகிறோம். அங்க எல்லாருக்கும் ஒரு மேன்ஷன் இருக்கு. மேன்ஷன் உங்களுக்கு தெரியும்ல, இந்த உலகத்துல இருக்கிற மேன்ஷன் மாதிரிலாம் இல்லை. ஒரு பியூட்டிஃபுல் ஹவுஸ் இருக்கும். நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் அங்கதான் தங்கி இளைப்பாறுகிறார்கள். ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்க கண்ணீர், கவலை, கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் எதுவுமே இல்லை. வெயிலாகிலும் நிலவாகிலும் அப்படிப்பட்ட ஒரு 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 பரலோகத்துல, ஒரு கோல்ல கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அதுதான் தோமாவுக்கு கிடைத்த பதில். அது இது 2வது விஷயம். 3வது, லூக்கா 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். லூக்கா 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் எடுத்துட்டீங்களா? 20-25 வாசிக்கலாம். 20-25ல இல்லையோ? ஒரு நிமிஷம். லூக் எடுத்தானா 20
25. ஆ சரி, ஓகே. அதில் இல்லை, நான் தவறாக குடிச்சிருக்கிறேன். ஓகே, தென் அதை விட்டுருவோம். ஒரு யோவான் 20:25 இருக்குமோ? இங்கே வந்துடுவோமா? ஆ ரைட். அது யோவான் 20:25. மன்னிக்கவும். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவரோடு கூட சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளிலே நான் கண்டு, கைகளில் ஆணிலால் உண்டான காயத்தை கண்டு, அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவில் போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இந்த 3 நிகழ்ச்சியை கொஞ்சம் பாருங்க. ஃபர்ஸ்ட், அவர் டிசைபிள். ரெண்டாவது, let us go and die for Jesus Christ. மூணாவது விஷயம், ஆண்டவரே என்ன வழின்றீங்க, பரலோகன்றீங்க, நான் போயிட்டு வரேன்றீங்க, திரும்பி எங்களை கூட்டு போறேன்றீங்க, வாட் இஸ் தட்? விளக்கி காண்பீங்க. இப்போ இயேசுவை நான் பார்த்தால் மட்டும் போதாது, அந்த விழாவில் அந்த காயத்தில் என் கையை நான் போடணும். அவ்வளோ சந்தேகம். இது சரியா தவறா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவன் கேட்டது சரியா தவறா? யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா இதை நான் நாளைக்கு கண்டினியூ பண்ண போறேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. எதையும் நம்ப முடியல, யாரையும் நம்ப முடியல. எதிர்காலமே சூனியமாக இருக்கிறது. தாமஸை போல இன்னைக்கு நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் 2 பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் நான் சாகவும் தயாரா இருக்கிறேன்னு சொல்ற அதே தாமஸ், இன்னொரு பக்கம் நோ ஆண்டவரே, நீரை உம்முடைய கைகளில நான் விழ என் கைகளை விரலை வைத்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னார் தாமஸ். எந்த இடத்துல நாம் இருக்கிறோம்? வேர் ஆர் வி நவ்? இதுதான் இன்றைக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி. பதில் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆனா ஒரு காரியத்தை நாம தாமஸ்ல இருந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அவன் மனதில் எது இருந்தாலும் அவன் மனதிலே வைத்து கொள்ளாமல் வெளிப்படையாக ஆண்டவரிடத்துல அவன் பேசினான். தயங்காமல் பேசினான். பேதுருவை போல தயங்காமல் அவன் பேசினான். தைரியமாக பேசினான். இதுதான் நம்ம தோமாவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இன்னைக்கு நமக்கு இருக்கிற டேக்அவே என்னன்னா, உங்கள் இருதயம், யோவான் 14, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீ பிதாவிடத்துல எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் யாரிடத்துல? தோமாவிடத்திலும் சீஷரிடத்திலும் விசேஷமாக அவரை கேள்வி கேட்டவரிடத்துல அவர் பதில் சொன்ன காரியம், இதோ என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன். ஆண்டவர் என்னைக்காவது நோன்னு சொல்லியிருக்கிறாரா? இல்லைன்னு சொல்லுவாரா? யோசிச்சு பாருங்க. மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பார். அப்பத்தை கேட்டார் கல்லை கொடுப்பார். பொல்லாத பெற்றோர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்க பொழுது, என் பரமபிதா நல்ல ஈவுகள் மாத்திரமல்ல எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் கொடுப்பார். இன்னைக்கு நம்ம அவரை சந்தேகப்படாம இருக்க கத்துக்கணும். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். என் ஆண்டவரை எந்த விதத்திலையும் இயேசுவை சந்தேகப்படாம, கர்த்தரை சந்தேகப்படாம, பரிசுத்தரை சந்தேகப்படாம இருக்க கத்துக்கணும். அந்த விசுவாசத்தினால்தான் வரும். சில நேரங்களில் பல தோல்விகள், துர்ச்செய்திகள், அவமானங்கள், நிந்தைகள், இழப்புகள், தாமதங்கள், போராட்டங்கள், சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், எதிரிகள், எதிராளிகள், இவையெல்லாம் வருகிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய எண்ணம்னா ஒரு சந்தேகம் வந்துடும். என்ன சந்தேகம்? ஆண்டவர் இருக்கிறாரா?
ஆண்டவர் இருக்கிறார். என்னோடு இருக்கிறாரா? என்னோடு இருக்கிறார். எனக்கு உதவி செய்வாரா? எனக்கு உதவி செய்வாரா? அந்த அளவுக்கு நான் பரிசுத்தமா இருக்கிறேனா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்து விடுகிறது. அந்த கேள்விக்கு மாத்திரம் நம்ம இடமே கொடுக்க கூடாது. அதுதான் நம்ம தோமாவிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற பாடம். அது ஆண்டவரிடத்துல முழு நிச்சயத்தோடு நம்புவோம். அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் செய்ய முடியும், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. அவர் சொல்ல ஆகும். அவர் உயிரோடு இருக்கிறார், உயிர் தெழுந்து இருக்கிறார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு எப்போ வருதோ அப்பதான் நம்ம அவரைய நம்ம பார்ப்போம், சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தோமாவின் வாழ்க்கையிலே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காய் ஸ்தோத்திரம். அந்த பாடங்கள் வழியாக சந்தேகங்களும் எங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான அவநம்பிக்கைகளையும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடும். என் தேவனால் எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கையை தார். சூழ்நிலையை பார்த்து என்ன நடக்காது என்று நான் நினைத்து விடாதபடிக்கு சூழ்நிலைக்கு மேலே ஒருவர் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் சாதகமாக மாற்றுகிறவரும் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களில் இருக்கிற பெரியவர் இயேசு இருக்கிறார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு வாழ உதவி செய்யும். வியாதி, பலவீனம், சோர்வு, திருமணம், குழந்தையின்மை, சரீரத்திலே சர்ம வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள், இக்கட்டுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், எல்லா டிப்ரெஷன்கள், எல்லா தாமதங்கள், எல்லா எல்லா ரிசல்ட் இல்லாத சந்தர்ப்பங்கள், நமக்கு கேட்டதுக்கு பதில் கிடைக்காத சூழ்நிலைகள், இவை எல்லாவற்றையும் மாற்ற அவர் மாத்திரமே உண்டு. அவரை விட்டுட்டோம்னா நமக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. இயேசுவே உண்மை நம்புகிறோன்னு மாத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உண்மை நம்புகிறோன்னு சொல்லுங்க. இயேசுவே உண்மை மாத்திரம் நம்புகிறோம். எங்களை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. எங்களை அசிங்கமா இருக்க விட்டுறாதீங்க. எங்கள் வாழ்க்கையில் அவமானமா நாங்கள் மாற முடியாது, அவமான சின்னமாய் நாங்கள் வாழாதபடி கிருபையாய் எங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சிதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.